வேதாகமத்திலே பெண்களின் பெயரால் எழுதப்பட்ட 2 புத்தகங்கள் உண்டு. ஒன்று ரூத், மற்றொன்று எஸ்தர். 2 புத்தகங்கள் தான் பெண்களின் பெயரால் எழுதப்பட்ட புத்தகங்கள். இது ரூத் என்பவள், அவள் ஒரு ஜென்டைல், அவள் ஒரு புற மதத்தை சார்ந்தவள். ஆனால் அவள் திருமணம் பண்ணினவள் யார்? அவன் ஒரு யூத குலத்தான். போவாஸ் யூதன், இவள் புறஜாதி. அது அப்படியே மாறி இருக்கும். எதில் அப்படின்னா எஸ்தர்ல. எஸ்தர் ஒரு யூத குலப்பெண், ஆனால் அவள் திருமணம் பண்ணினது அகாஸ்வேரு என்ற ஒரு புறஜாதி ஒரு அரசன். இவள் சொல்லுகிறாள், எஸ்தர் சொல்லுகிறாள், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி ஒரு விசுவாச வீராங்கனையாய் அவள் சூளுரைத்து தேவ ஜனங்களை பாதுகாக்க அவள் ஸ்தோத்திரம் அந்த அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். ஆனால் ரூத்தை கவனியுங்கள், நான் வாழ்ந்தால் இயேசுவுக்காக வாழ்வேன், உன் தேவன் என் தேவன். இவ சொல்றா செத்தாலும் சாகிறேன்னு சொல்லி முடிவெடுத்து தேவ ஜனங்களுக்காக வாழ்கிறாள். ஆனால் இவள் பாருங்க, நான் வாழ்ந்தா ஆண்டவருக்காக தான். ஆமென். இவள் இப்படி வாழ்வது கர்த்தருக்காக, இவள் சாவதும் கர்த்தருக்காக என்று சொல்லி 2 பெண்களும் ஒரு விசுவாச வீராங்கனைகளாய் இருக்கிறார்கள். நமக்கு நல்ல திருஷ்டாந்தமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானிக்க போவது எஸ்தரின் புஸ்தகம். ஆமென். சோத்திரம். அவளுடைய வீர வாசகம் என்ன? நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி. அவள் ஒரு எளிமையான குடும்பத்தை சார்ந்தவள். அவள் சோத்திரம் பிடிக்கப்பட்டு அவள் வந்தபோது தாயும் தகப்பனும் கொலை செய்யப்பட்டார்கள். இப்போ திக்கற்ற ஒரு மகளாய் அனாதையாய் அவள் ஸ்தோத்திரம் அகாஸ்வேரு அந்த பெர்சிய நாட்டின் பேரரசில் ஒரு கைதியை போல இருக்கிறாள். அவள் சித்தப்பா வளர்ப்பிலே வளர்க்கப்பட்டாள். இப்படிப்பட்ட எதிர்கால நம்பிக்கையற்றவள், ரொம்ப எளிமையான குடும்பம். ஸ்தோத்திரம். அவள் திக்கற்றவள், தாய் தகப்பன் இல்லாதவள், சூசான் நகர சிறையிருப்பில் இருந்தவள். இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியை கர்த்தர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. அவளை உயர்த்தின அதே தேவன் இன்றைக்கும் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆமென். குடும்ப பின்னணி பிரச்சனையே இல்லை. நீங்க சொல்லலாம், என்னுடைய உயர்வுக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய வாழ்க்கையில உயர்வை நான் பார்ப்பேனா? நான் ஒரு எளிமையானவன், நான் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிறேன்னு சொல்லி நீங்க வந்திருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த எஸ்தர் புஸ்தகத்தை தியானிக்க உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். உங்களையும் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்த போற நாட்கள் வெகு சமீபம். எஸ்தரை எப்படி ஆண்டவர் பயன்படுத்தினாரோ நான் விசுவாசிக்கிறேன். அதிகமாய் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் விசுவாசிக்கிறேன். ஓ, திக்கற்றவர்களாய் வந்திருக்கலாம், தாய் தகப்பனற்றவர்களாய் வந்திருக்கலாம், ஓ அனாதை போல வந்திருக்கலாம். எஸ்தரை உயர்த்தின அதே தேவன் இன்றைக்கு நம்ம மத்தியிலே உலாவி நமக்கும் ஒரு உயர்வை தேவன் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அதற்கு என்ன வேண்டும்? அதுதான் நமக்கு பிரசங்கம். நம்மை உயர்த்த வேண்டும் என்றால் நமக்கு அடிப்படையான ஒன்று வேண்டுங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? சோத்திரம். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எஸ்தர் 2:17. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆமென். இந்த 2 இருந்தா போதுங்க. நம்ம வாழ்க்கையில உயர்வை நாம் ஈஸியா எளிதாக சுதந்திரிக்கலாம். அல்லேலூயா. அதிக தயை, பட்சம். தயை, ஃபேவர் ஆஃப் காட். இங்கே அகஸ்வேரு ராஜா தேவனுக்கு ஒப்பாய் இருக்கிறார். தேவனுடைய கண்களிலே நமக்கு அதிக தயை, பட்சம் கிடைத்தார். எப்படி எஸ்தர் ராஜாத்தை உயர்த்தின அதே தேவன் நம்மையும் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவை நமக்கு என்ன வேண்டும்? அதிக தயை, பட்சம் வேண்டும்.
நம்மை பார்க்கிறவர்கள் கண்களில், உயர் அதிகாரி கண்களில் நமக்கு தேவன் தயை கிடைக்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்க தொழில் சிறக்கணுமா? நல்ல புது புது ப்ராஜெக்டை ஆண்டவர் உங்க கஸ்டமர் மூலமாகவே தருவார். அதிக தயை உங்களுக்கு கிடைக்கும், அதிக பட்சம் கிடைக்கும். ஓ ஸ்தோத்திரம், ஆமென். எதிர்கால நம்பிக்கையற்ற உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தர விரும்புகிறார். ஓ பெற்றுக்கொள்ளுகிறவங்க நல்ல கரங்களை தட்டி, ஓ உன்மேல் கர்த்தருடைய தயை உண்டாயிருக்கிறது, கர்த்தருடைய பட்சம் உண்டாயிருக்கிறது, அதை இன்றைக்கே நீ பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. என் மேல் நீர் வைத்த கரமே இம்மட்டும் என்னை நடத்தியதே. பாடுங்க. என் மேல் கரங்களை தட்டி, இம்மட்டும் என்னை நடத்தினதே. ஒன்றுமில்லா, ஓ ஒன்றுமில்லா, சட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே. சொல்லுவோம். தயவால் பெற்றேன். ஓ ராஜா, நீ செய்த நன்மைகள், அதிக தயை உனக்கு உண்டு, பயப்படாதே. ஆமென். பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் நன்றி. ஹல்லேலூயா. ராஜாவின் கண்களிலே அதிக தயை பட்சம் கிடைத்ததுனால சகல ஸ்திரீகளை பார்க்கிலும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க குடியிருக்கிற அநேகர் மத்தியில குடியிருக்கலாம், அநேகர் நடுவில் நீங்க வேலை பார்க்கலாம். ஆனால் உங்கள் மேல் ஆண்டவர் உயர் அதிகாரிகளுடைய கண்களில் தயை கிடைக்க பண்ணுவார். ஆமென். நமக்கு நல்ல ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல ஒரு வேலையை கொடுத்து உங்களை கர்த்தர் அதிக அதிகமாய் உயர்த்துவார். ஆமென். மட்டுமல்ல, 2 தயை நமக்கு வேணும். 2 favor we want. என்ன தயை அப்படின்னா, இது ராஜாவின் தயை. ராஜாவை திருமணம் செய்ய இன்னொருவர் தயை வேண்டும். அது யாருடைய தயை? 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் முதல் பகுதி. அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. அல்லேலூயா. எவன் அப்படின்னா ஏகாய். அந்த முந்தின வசனத்தின் கடைசியில் சொல்லப்படுகிறது, ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். ஏகா என்றால் அது பரிசுத்த ஆவியானுடைய நிழலாட்டமாய் இருக்கிறது. இன்னொரு நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, மனுஷருடைய தயை நமக்கு வேண்டும். அல்லேலூயா. ஆமென். சிலர் நமக்கு இரக்கம் பாராட்டணுங்க. நம்ம வேலை பார்க்கிற இடம், சுற்றி இருக்கிற இடத்துல ஒரே சண்டைன்னு வச்சுக்கோங்க, எப்படி வாழ முடியும்? சமாதானமே இல்லாமல் போயிடும். அக்கம் பக்கத்தினரோடு ஒரு தயை தேவன் நமக்கு உண்டு பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? ரொம்ப தூரம் போய் எல்லாம் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றோம். வீட்டில் வந்தால் ஒரு நிம்மதி இல்லைன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அப்போ அக்கம் பக்கத்தினர் அல்லது ஸ்தோத்திரம் நம்மை சுற்றி இருக்கிற ஜனம், நம்முடைய அருகிலே தொழில் செய்கிறவராக இருக்கலாம், பக்கத்து கடையாக இருக்கலாம், எல்லார் கண்களிலும் கர்த்தர் நமக்கு தயை கிடைக்க பண்ணுவார். ஆமென். இது முதல் தயவு. ஏகாய் தயை இருந்ததுனால தான் இவ செலக்ஷன் லிஸ்டுக்கே வர்றா. அநேக ஸ்திரீகள் இருந்தார்கள், ஆனால் இவள் மாத்திரம் ஏகாயின் கண்களிலே, ஓ ஸ்தோத்திரம், அவள் நன்றாய் இருந்தாள். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எஸ்தருக்கு தயை பாராட்டின தேவன் நமக்கும் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே, வேலை பார்க்கிற மனிதர்கள் மத்தியிலே, ஓ தயை கிடைக்க பண்ணுவார். ஆமென். 2 தயை நமக்கு ரொம்ப முக்கியம். மனுஷர் தயவு, இன்னொன்று பிரதானமான தயவு தேவ தயவு. ஆமென். அந்த ஃபேவர் கிடைக்கணுங்க. அந்த ஃபேவர் இல்லைன்னா எப்படி நம்ம என்ட்ரி ஆக முடியும்? நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த எஸ்தர் என்பவள் ஒரு
திக்கற்றவள், தாய் தகப்பனற்றவள், எதிர்கால நம்பிக்கையற்றவள், சிறையிருப்பில் இருந்தவள். இப்படி இருதயத்துல பெரிய கேள்வி இருந்திருக்கலாம். தாய் தகப்பன் இல்லை, எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியலையே என்று சொல்லி அந்த சூசான் அரண்மனையில் அருகிலே வசித்த இவளை கர்த்தர் தூக்கி எடுத்து நிறுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற நம்முடைய மெய்யான தேவன். அல்லேலூயா. யாரையும் அற்பமா நினைச்சிடாதீங்க. திடீர்னு ஒரு செகண்ட், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தூக்கி நிறுத்திடுவாருங்க. யாரையும் அற்பமா நினைக்க கூடாது. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களையோ, உங்களுக்கு இருக்கிற மேன்மை, கர்த்தர் உங்களை நல்லா ஆசீர்வதிச்சிருக்கலாம். ஆனா அவர்களுக்கு அப்பா அம்மா இல்லாததுனால, தந்தை இல்லாததுனால, தாய் இல்லாததுனால, அவர்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யாரும் விசாரிக்க வரமாட்டாங்கன்னு நினைச்சிடாதீங்க. ஆமென். ஆண்டுடைய ஃபேவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு உண்டு. ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்கள் திக்கற்றவர்களா இருக்கலாம், பயப்படாதீங்க. உங்களுக்காக வழக்காடுகிற ஒருவர் உண்டு. ஆமென். ஓ, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற தேவன். ஒருவனை ஆண்டவர் எப்படி உயர்த்துவாராம்? எளியவனை குப்பையில், டஸ்ட்பின்ல இருந்து தேடி எடுத்து தூக்கி எடுத்து நிறுத்துவாருங்க. இன்னொரு வசனம் சொல்லுது, புழுதியிலிருந்து. மண்ணு கூட ஒரு கட்டணம் உதவும், ஆனா புழுதி ஊதுனா பறந்து போயிடும். அதுல இருந்து தூக்குவாரா? ஆமா. ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு நீ ஒருவேளை பிறருடைய பார்வையில ஆகாதவன் போல இருக்கலாம். சோத்திரம். வேலைக்கு கையால் ஆகாதவனை இதை வச்சு ஒரு சல்லி காசுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி உங்களை நினைக்கலாம். பயப்படாதீங்க. எஸ்தருக்கு தயை பாராட்டினதே தேவன் இன்றைக்கும் உனக்கு தயை பாராட்டுவார். மனுஷருடைய தயை உனக்கு உண்டாகும். ஓ, தேவ தயவு உண்டாகும். திடீரென்று நீ கர்த்தருடைய சமூகத்தில் உயர்த்தப்படுவாய் மகளே. உன்னுடைய எல்லா வெறுமை மாறும். ஓ, உன்னுடைய எல்லா வறட்சி மாறும். ஓ, உன்னுடைய தரித்திரம் மாறும். எஸ்தரின் புஸ்தகத்தில் முதல் அதிகாரம் 3 விருந்து சொல்லப்படுகிறது. ஒரே பேங்கட் தான், விருந்தா வச்சு தள்ளிடுவார். ஒரு நாள் விருந்துனா பரவாயில்லங்க, 6 மாசம் விருந்து. இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? 6 மாசம் விருந்து நடக்குது. விருந்து முடிஞ்சு திருப்பி ஒரு 7 நாள் விருந்து. அந்த 7 நாள் விருந்துக்குள்ள ஒரு விருந்து ராணி அம்மா செய்கிறார். இப்படி விருந்தினாலே ஆரம்பிக்கப்பட்டு முதல் சாப்டரே 3 விருந்து. சொல்லுங்க, 180 நாள் விருந்து, 7 நாள் விருந்து, 7 நாளுக்குள்ள ஒரு விருந்து. அப்போ 3 விருந்து ஆகிப்போச்சு. ஆக இது இல்லாம 2ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 6 விருந்து இருக்கு. நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் ஒரு விருந்து, 3:15, 5ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் விருந்து, 8:17, 9:17 முதல் 19, 9ஆம் அதிகாரம் 17 முதல் 19. இப்படி இந்த முழுவதும் விருந்து. கவனிங்க, இந்த விருந்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா. என்ன காரியம் அப்படின்னா, நான் சொன்ன ஏற்கனவே இந்த எஸ்தர் என்பவள் எப்படிப்பட்டவள்? அந்த வசனத்தை வாசித்து முதல் சாப்டருக்கு வருவோம். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தர் எப்படிப்பட்டவள்? அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தி ஆகிய எஸ்தர் எனும் அத்சாலை வளர்த்தான். அவருடைய 2 பேர் இருந்தது. எஸ்தர்ங்கிற ஒரு பேரு, இன்னொன்னு அத்சால் வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாயிருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். தத்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டாள். தாய் தகப்பன்ட்ட உரிமையா கேட்கலாம். தத்தெடுக்க வளர்த்துற அந்த மொர்தெகாய் என்ற சிறிய தகப்பன், கசின் பிரதர், அவர் தான் எடுத்து வளர்த்துறார். இப்படி வளர்த்து கொண்டிருந்த இந்த எஸ்தருக்கு சிறையிருப்பில் இருந்த தேசத்துல ராஜாவுக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டாள். அப்பா, என்ன மேன்மை! அதான் சொன்னேன்,
நீங்க எதை கேட்குறீங்களோ இல்லையோ, தேவ சமூகத்தில் என்ன கேட்கணும்? உங்க தயவு எனக்கு வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனுடைய ஃபேவர், காட்ஸ் ஃபேவர் அண்ட் மேன்ஸ் ஃபேவர். மனிதனுடைய தயவு நமக்கு வேணும். மனிதன் மூலமாகத்தான் கர்த்தர் கிரியை செய்வார், நேரடியா வந்து செய்ய மாட்டார். ஜெபத்துல இப்படி நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்க தயவு எனக்கு வேணும் சுவாமி. அதுக்கு என்ன செய்யணும்? அதை தான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. ஒருத்தியை உயர்த்த ஆண்டவருடைய பயங்கரமான ஒரு திரைமறைவிலிருந்து செயல்படுவதை பார்க்கலாம். வாசிக்க கேட்போம். அந்த 180 நாள் விருந்து வாசிக்கலாம். முதலாம் அதிகாரம் 3-4 2 வசனத்தை வாசிக்கலாம். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 3ஆம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான். அப்பொழுது பெர்சியா மேதியா தேசங்களில் உள்ள மகத்தானவர்களும், யாரெல்லாம் விருந்துக்கு வந்தாங்க பாருங்க, பெர்சியா மேதியா தேசங்களில் மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள். எல்லாரும் கூடி வந்திருக்கும் போது விருந்து செய்கிறான். என்ன செய்கிறான்? 4ஆம் வசனம். அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வரியத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாளளவும் விளங்க செய்து கொண்டிருந்தான். 180 நாட்கள், கிட்டத்தட்ட 6 மாதங்கள் விருந்து செய்து இந்த ராஜ்யத்தின் மகிமையை, ஐஸ்வர்யம், பிரதாபத்தை அநேக நாட்களாக அவன் தெரிவிக்கிறான். 180 நாட்கள். ஏன் அப்படின்னா ஒரு சைக்கிளிக்கா செய்யறான். அந்த 127 நாடுகளுக்கு இவன் அதிபதியா இருக்கிறான். 127 நாடுகளுக்கு அகாஸ்வேரு ராஜா. அப்படின்னா எல்லாரையும் கூட்டி ஒரே நாள்ல பண்ண முடியாது. 127 நாடு இருக்கு. அதுல எந்த நாடு உள்ள இன்க்ளூட் ஆயிருக்கு? நாம் வாழ்கிற இந்திய தேசம் இந்த எஸ்தர் புஸ்தகத்துல தான் வருது. முதல் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்திய தேசம், அது இந்த 1 அதிகாரத்தின் 1 வசனத்தில் வருது. இந்து தேசம் முதல், அது ஆங்கில வேதாமத்தில் வாசித்தீங்கன்னா இந்தியான்னு போட்டிருக்கும். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது 127 நாடுகளையும் ஒரே நாள்ல கூட்ட முடியாது. ஆக சைக்கிளிக்கா எல்லாரையும் கூட்டி தன்னுடைய மகத்துவம், தன்னுடைய மகிமை, சோத்திரம், ஐஸ்வர்யத்தை எல்லாருக்கும் விளங்க செய்து கொண்டிருக்கிறான். கவனிங்க, இப்போ அந்த 180 நாள் முடிந்த உடனே நெக்ஸ்ட் ஒரு 7 days 7 நாள் விருந்து செய்கிறான். அந்த 5ஆம் அதிகாரத்துல கடைசி வார்த்தை பாருங்க, 7 நாள் விருந்து செய்வித்தான் என்று சொல்லப்படுகிறது. 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. இப்போ திருப்பி எல்லாரையும் கூப்பிடுறான். யாரெல்லாம் கூப்பிடுறான்? அந்த 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த நாட்கள் முடிந்த போது, 180 நாட்கள் முடிந்த போது அடுத்த விருந்து ஸ்டார்ட் பண்றாரு. ராஜா சூசான் அரமனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜ அரமனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்வித்தான். விருந்துனா சாதாரண விருந்து அல்ல, கரிசோறு தான், கடா விருந்து தான், மதுபானம் தான், எல்லாம் பயங்கரமா நிரம்பி இருக்கு. 7ஆம் நாளில் அவனுக்கு புத்தி கெட்டு போச்சு. ரொம்ப மகிழ்ச்சியில திளைத்திருக்கிறான். அப்ப என்ன சொல்றார் அப்படின்னா, தன்னுடைய நல்ல அழகான மனைவி ராணியை எல்லாருக்கும் முன்பாக அவள் அழகை எல்லாருக்கும் காண்பிக்கணும்னு சொல்லி ஒரு மதிகட்ட காரியத்தை ராஜா செய்கிறான். ராணி வஸ்தி, அவளுடைய பெயர் வஸ்தி, மகா சௌந்தரியமான ராணிங்க, ஜென்டில் லேடி. அவளை அழைத்து எல்லாருக்கும் முன்பாக அவள் அழகை, சோத்திரம், களியாட்டுகளிலே திளைத்திருந்த போது காண்பிக்க வேண்டும் என்று வெறி கொண்டு ஒரு விபரீதமான முடிவெடுக்கிறான். விபரீதமான முடிவு. என்ன முடிவு? வாசிக்கலாம். 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
7ஆம் நாளிலே 7ஆம் நாளிலே ராஜா திராட்சரசத்தினால் களிப்பா இருக்கும்போது மகா ரூபவதியாயிருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை வஸ்தி என்ற ராஜஸ்திரியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜகிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று. போதும், வஸ்தியை வர சொல்றாரு. வஸ்தி நல்ல ஒரு கற்புள்ள ஸ்திரீ, அவ வரல, நோ அப்படின்ட்டா, வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டா. என் அழகை எல்லாருக்கும் காண்பிக்கணும், நெவர், முடியாது அப்படின்ட்டு. இப்போ ராஜாவுக்கு உக்கிர கோபம், பயங்கரமான கோபம் வருகிறது. யாரங்கே அப்படிங்கிறார். பக்கத்தில் 7 நல்ல ஆலோசனைகள் உட்கார்ந்துருக்கிறார். அதில் மெமுகான் என்ற ஒருவன் சொல்றான். அவர் கேட்குறாரு, இப்படி ராஜா சொல்லி ராணி வரலன்னா சட்டம் என்ன சொல்லுது சொல்லு அப்படிங்கிறார். உடனே சட்டத்தை புரட்டி பார்க்குறான். புரட்டி பார்த்து அதில் மெமுகான் என்ற ஒருவன் சொல்லுகிறான், நீங்கள் கூப்பிட்டு வரலையே, அப்போ என்ன நினைப்பாங்க ஜனங்க? ராணி கீழ்ப்படியாதவள், உமக்கு வீட்டில் மதிப்பே இல்லை அப்படின்னு போட்டு கொடுக்குறாங்க பாருங்க. போட்டு கொடுத்து இப்போ என்ன செய்ய சொல்ற அப்படிங்கிறார். நீர் அவளை புறக்கணித்து விடும், அவளை தள்ளி விடும், அவ உமக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். ஏன் இப்படி நீ தள்ளி விட்டா எல்லா சமஸ்த அந்த பெர்சிய ராஜ்யமும் அறிந்து கொள்ளும். வீட்டில் யாருக்கு தான் அதிகாரம்? ஆண்களுக்கு தான் அதிகாரம், பெண்களுக்கு உரிமை இல்லை என்பதை அறிந்து கொள்வார்கள். நீர் இப்படி செய்யல அப்படின்னா நீ ராஜாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள். அதை வாசிக்க கேட்கலாம். ஸ்தோத்திரம். இப்போ இவர் இப்படி ஒரு ஆலோசனை சொல்றார். சொன்ன உடனே ராஜா என்ன நினைக்கிறார் அப்படின்னா, வாசிங்க 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ராஜாவுக்கு சம்மதியாயிருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு முன்பாக வரக்கூடாது என்றும் அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். அப்படி சொல்லிட்டு இப்படி ராஜா தீர்த்த காரியம் தமது விஸ்தீரணமான ராஜ்யமெங்கும் கேட்கப்படும் போது பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள எல்லா ஸ்திரீகளும் தங்கள் புருஷரை கனம் பண்ணுவார்கள் என்றான். இப்படி நீ செய்யலனா உமக்கு மரியாதை இருக்காது. இந்த 127 நாடுகள் இருக்கிற ஆண்களுக்கு மரியாதையே இருக்காது. நீ இதை செய்தே ஆகணும், பிடிவாதம் பண்றான். இந்த வார்த்தை ரொம்ப அவருக்கு எல்லாருக்கும் நல்லதா இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் எதில் இருக்கிறாங்க? மதுபானத்தில் இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? களிப்பில் சந்தோஷத்தில் எடுக்கிற முடிவெல்லாம் விபரீத முடிவு. அவசரப்பட்டு ஓகேன்ட்டார். கடைசியில் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறார். இப்படி ஒரு தவறான முடிவை நம்ம எடுத்துட்டோமே, நல்ல சௌந்தரியமான நல்ல கற்புள்ள இந்த வஸ்தி என்கிற இந்த ராணியை இப்படி தள்ளி விட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்றாருங்க. இப்போ வஸ்திக்கு பதில் யார் வருகிறாள்? எஸ்தர். நீங்க கேட்கலாம், கற்புள்ளவள் தள்ளப்பட்டு புழுதியில் இருந்த குப்பையில் இருந்த ஒருவனை உயர்த்தலாமா? இது நியாயமா? வேதாகமத்தின்படி இது நியாயமா? இதெல்லாம் நடக்கலாமா பாஸ்டர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த ராஜாவின் விபரீத முடிவு, வஸ்தி செய்தது நல்லதுதானே, அவ வராம இருந்தது சரிதானே, அவளுக்கு ஏன் இப்படி தள்ளப்பட்டாள், ஏன் அவனுடைய ஸ்தானத்தில் எஸ்தர் வந்து அமர்ந்தாள் என்று பெரிய கேள்விங்க. இது அன்திங்கபிள். ஆமென். இது நம்முடைய புத்திக்கு எட்டாதது. இது நம்ம ஒன்றை புரிந்து கொள்ளலாம். The Lord is always working in the behind the curtain of your life. ஆண்டவர் திரை மறைவில் இருந்து செயல்படுத்துகிறவர். ஆமென். ஒருவனை தள்ளி ஒருவனை உயர்த்துவார். அதெல்லாம் அவர் எடுக்கிற முடிவுங்க. அதை நம்ம உள்ள புகுந்து ஆராய்ச்சி செய்யவே முடியாது.
இந்த விபரீத முடிவு, வஸ்திரி தள்ளப்படுவது, யூத குலத்தை சேர்ந்தவள், வஸ்தியின் ஸ்தானம், இதெல்லாம் வரலாமா? நடக்கலாமா? நடக்கும். ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கூட அப்படி நடந்திருக்கலாம். சில காரியங்கள், ஸ்தோத்திரம், ஆமென், அநியாயம், பார்ப்பதற்கு இதெல்லாம் அநியாயம், ஒத்துக்கவே முடியாது, ஏன் இந்த அநியாயங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறது என்று நீங்க நினைக்கலாம். அதெல்லாம் கர்த்தருடைய முடிவு. ஆமென். தேவன் முடிவு பண்ணிவிட்டார். எஸ்தரை உயர்த்த வேண்டும் என்றால் அவர், ஸ்தோத்திரம், அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். எதையும் எதற்காகவும் ஆண்டவர் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மோசே ஒருவன் மட்டும் காப்பாற்றப்பட்டான், அப்படித்தானே? மோசே குழந்தையா இருந்தபோது எல்லா ஆண் குழந்தைகளும் இறந்தார்கள், ஒருவன் மட்டும் காப்பாற்றப்பட்டான். ஏன்? தமது ஜனங்களை கர்த்தர் விடுவிக்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டுங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. யோசேப்பு உயர்வு பாருங்க, பஞ்சத்திலே போஷிப்பதற்காக, பஞ்சத்திலே சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களையும் போஷிப்பதற்காக தன்னுடைய சகோதரர்கள் கைவிடப்பட்டான், அவன் குழியிலே போடப்பட்டான். சோத்திரம், போத்திபார் வீட்டிலே அநீதி அவனுக்கு நேராக திருப்பப்பட்டது, சிறைவாசகம். இதெல்லாம் ஏன்? why it is happening? யோசிக்கவே முடியாது. இதெல்லாம் கர்த்தருடைய அநாதி திட்டங்கள். ஆமென். உங்கள் மேல் தயை வைக்கும் போது ஆண்டவர் சிலரை தள்ளி அதே இடத்துல உங்களை நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இது எதனால் உண்டாகும்? ஆண்டவருடைய ஃபேவர், கர்த்தருடைய தயையினால் உண்டாகும். ஆமென். இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் தேவன், ஆண்டவர், கர்த்தர் என்கிற ஒரு வார்த்தை கூட இல்லைங்க. எல்லா அதிகாரத்தையும் அப்படி அலசி பாருங்க, அதில் ஆண்டவர்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கா? இல்லை. தேவன்கிற ஒரு வார்த்தை இருக்கா? இல்லை. கர்த்தர் இருக்கா? யெகோவா இருக்கா? ஒரு வார்த்தையும் இல்லை. அப்போ எப்படி இந்த புஸ்தகம் சேர்க்கப்பட்டது? அப்போ உள்ள எங்க இருக்கிறார் ஆண்டவர்? ஆண்டவர் எல்லா நேரமும் நம்முடைய கண்களுக்கு தென்பட மாட்டார், அவர் மறைந்திருந்து செயல்படுகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் ஆங்காங்கே வெளிப்பட்டு தம்முடைய பிள்ளைகளுக்காக சிலரை தள்ளி சில காலி இடத்தை வைத்து தமது ஜனங்களின் பாதுகாப்புக்காக, எதிர்கால நன்மைக்காக பெரிய திட்டங்களை வகுக்கிற அற்புத தெய்வத்தை ஆராதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி இன்றைக்கும் தேவன் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி கேள்வியோடு வந்திருக்கலாம். கர்த்தர் திரை மறைவிலே இருந்து உனக்காக தமது கரத்தை நீட்டி செயல்படுத்துகிற கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. கேள்வி கேட்காதீங்க, அப்படியே நம்புங்க. ஆமென். கர்த்தர் எங்கே இருக்கிறார் காண்பீங்க. show me, where is he? எல்லா இடத்திலும் வெளிப்பட மாட்டாருங்க. திரை மறைவிலிருந்து தமது ஜனங்களின் பாதுகாப்புக்காக ஜனவரி மாத போட்ட திட்டம் 12th டிசம்பர் மாதத்தில் நிறைவேற போகுது. 127 நாடுகளிலும் யூத காலம் அழிக்கப்பட போகிறது. சைன் பண்ணியாச்சு. இந்த சைனை தகர்க்கணும்னா எஸ்தர் உள்ள வரணும். 127 நாடுகள் இருக்கிற யூத குலம் அழிய போகிறது. அதை தடுப்பதற்காக ஆண்டவர் வஸ்தியை தள்ளி எஸ்தரை கொண்டு வந்து தமது ஜனத்தை மீட்டெடுக்க. ஹல்லேலூயா. ஆமென். நான் சொன்னேன், தேவன் கர்த்தர்ங்கிற ஒரு வார்த்தை கூட இருக்கிறார். திரை மறைவிலிருந்தே செயல்படுகிற தேவன். ஹல்லேலூயா. கேள்வி கேட்காம விசுவாசிங்க. ஆமென். நமது பின்புலத்திலே கர்த்தர் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறார் என்று எத்தனை பேர் நம்ப முடியும்? நமக்கு எல்லாம் விலைக்கு காமிக்க மாட்டார். அதுதான் இந்த எஸ்தர் புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருங்கிற ஒரு வார்த்தை இருக்காது. ஆனால் கர்த்தர் கிரியை செய்கிற தேவனாய் மறைந்திருந்து செயல்படுகிறவர். ஆமென். அல்லேலூயா. திடீரென்று இந்த எல்லா ஸ்திரீகளையும் வர சொல்றான். ஒருத்தன் உடனே ஒரு ஆலோசனை கொடுக்குறான். ரொம்ப ஃபீல் பண்றாரு, இப்படி வஸ்தியை நம்ம தள்ளிட்டோமேன்னு சொல்லி. உக்கிர கோபத்தினால எடுத்த முடிவு. அந்த கோபமெல்லாம் அடங்கின உடனே ரொம்ப ஃபீல் பண்றார். இந்த வசனத்தை வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு 3-4 வருஷம் ஆயிடுச்சான். அதான் இவைகளுக்கு பின்பு
ராஜாவாகிய அகாஸ்வேருவின் உக்கிரம் தணிந்த போது அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான். இப்படி நம்ம பண்ணிட்டோமே, மெமுகான் சொன்ன ஆலோசனை நம்ம அப்படியே உடனே சைன் பண்ணிட்டோமே, மதுபானத்துல எடுத்த விபரீத முடிவேன்னு சொல்லி நினைக்கிறப்ப ஒருவன் பக்கத்துல இருந்து நல்ல ஒரு ஆலோசனை சொல்றான். இப்ப என்ன கெட்டு போச்சு, உங்களுக்கு ஒரு பெண் வேணும் அப்படிதானே, நல்ல அழகான கன்னிகை கொண்டு வர்றேன் சொல்லி அறிவிப்பு கொடுத்து சகல தேசத்திலும் அறிவிப்பு கொடுக்குறார். ராஜாவுக்கு ஒரு நல்ல அழகான பெண் வேணும்னு சொல்லி அந்த ஏகாயின் ஒருத்தனை அவனை நியமனம் பண்ணி அவன் வசத்திலே கொடுக்கிறான். அவன் போய் ஸ்தோத்திரம் இப்படி வரிசையா நிற்கிற ஒவ்வொரு பெண்களையும் பார்த்து செலக்ட் பண்றான். அந்த செலக்ஷன் லிஸ்ட்ல வந்ததுதான் யாரு? எஸ்தர். ஹல்லேலூயா. அவள் உள்ளே வருவதற்கு ஏகாயின் தயை கிடைத்தது. கடைசியில ஏகாயின் அந்த ஒவ்வொரு ஸ்திரீகளுக்குள்ள முறைமை வரும்போது எஸ்தரை அனுப்புகிறான். எஸ்தர் எல்லா ஸ்திரீகளை பார்க்கிலும் அவள் செலக்ட் பண்ணப்பட்டாள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கும் இதே அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. ஆமென். இதை தியானிக்கிற வேளையில் அப்படியே நமக்குன்னு எடுத்துக்கணும். நம்ம தியானிக்கிறது யாருக்காக? நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இதை அப்படியே நாம் உள்வாங்கி கொண்டு இதை போல கர்த்தர் என்னையும் உயர்த்துவார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு ராஜ மேன்மையை தருவார். சிறியவனை தூசியில் இருந்தும் எளியவனை குப்பையில் இருந்து கர்த்தர் உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. அட்ரஸே முகவரியே இல்லாத எஸ்தரை இப்ப பாருங்க அகாஸ்வேரு ராஜாவுக்கு மனைவியாக நியமிக்கப்படுகிறார். இப்ப அந்த வசனத்தை வாசிங்க. இப்ப நான் சொன்ன அந்த பின்னணியெல்லாம் வைத்து இந்த வசனத்தை வாசித்தா இப்ப நமக்கு முடியும். 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். அல்லேலூயா. இப்போ திக்கற்றவளாய் அனாதையாய் இருந்தவளுக்கு என்ன மேன்மை? ராணிங்கிற மேன்மை. நல்ல கவனிங்க. சில நேரத்தில் ஆண்டவர் திடீர்னு இப்படி உயர்த்திடுவார். நம்ம அற்பமா நினைக்கிறோம். நிறைய நேரத்தில் திடீரென்று அவருக்கு என்னங்க ஒரு செகண்ட் தாங்க. அவர் நினைச்சிட்டா போதும், அவருடைய கண்களில் ஃபேவர் வந்துட்டா போதும், இப்படி உயர்த்திடுவார். உயர்த்தின உடனே நம்ம இருதயம் என்ன செய்யக்கூடாது? மேட்டிமை அடையவே கூடாது. ஸ்தோத்திரம். அது ரொம்ப முக்கியம் இல்ல? ஆசீர்வாதத்துக்கு ஆசீர்வாதம் ஜெபம் பண்றோம். ஆசீர்வாதம் வந்த உடனே இப்படி டைமை பார்க்குறோம். ஐயோ எனக்கு டைம் இல்லைங்க, சாரிங்க, சர்ச் அடுத்த வாரம் அட்டன் பண்ணிக்கிறேன், எனக்கு ரொம்ப ஐ எம் சோ டயர்ட். எப்படி ஆண்டவருக்கே டிமாண்ட் பார்த்தீங்களா? ஒரு தீர்மானம் எடுக்கணும். கர்த்தர் என்னை எத்தனை உயர்த்தினாலும் எல்லா ஆராதனைகளுக்கும் முடக்காமல் நான் பங்கு பெறுவேன். அல்லேலூயா. ஆமென். ராஜமேன்மை கொடுப்பார், அவருடைய சித்தத்தின்படி கொடுப்பார். ஆனால் நமக்குள்ள ஒரு தீர்மானம் வேணும். ஸ்தோத்திரம். எத்தனை ஆண்டவர் என்னை உயர்த்த உயர்த்த நான் என்னை தாழ்த்தி கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. சொல்ல முடியுமா அப்படி? ஆமென். ஸ்தோத்திரம். சொல்லணும் அப்படி. மொர்தெகாய் சொல்றாரு, உனக்கு கிடைத்த ராஜ மேன்மையை குறித்து மேட்டிமை அடையாதே, நீ மௌனமா இருக்காத, சீக்கிரமாய் செயல்படுது எஸ்தர் ராஜாஜியே என்று சொல்லி ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். மொர்தெகாய் எஸ்தருக்கும் திரும்ப சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி
கொடுக்கப்பட்ட காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அல்லேலூயா. ராஜ மேன்மையின் நோக்கத்தை வளர்ப்பு தந்தை மிக அழகாக தெளிவா புரிய வைக்கிறாருங்க. ஆமென். ராஜ மேன்மை கிடைத்ததுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு ஆண்டவரும் கேட்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு திருச்சபையை பார்த்து கேட்கிறார் கேள்வி. உனக்கு கிடைத்த இந்த நல்ல பலன், உனக்கு கிடைத்த நல்ல வேலை, படிப்பு, குடும்பம், ஆஸ்தி, அந்தஸ்து, இவைகளால் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று நீ என்ன செய்தாய்? சுகபோகமா வாழ்வது தேவனுக்கு விருப்பம்தான். ஆனால் சில மேன்மை தருவார், சில உயர்வு தருவார். அதை வைத்து நம்ம என்ன செய்யறோம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல நம்ம தவறிட்டோம்னு வச்சுக்கோங்க. கவனிங்க, நம்ம இன்னைக்கு மௌனமா இருந்தால் நம்மை விட பிறரை எழுப்பி இந்த ஊழியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஊழியத்தில் உங்களுக்கு என்ன பொறுப்பு, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அதை நீங்க முழு மனதோடு செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்ப சிலரை கண்டிக்கிறார்னா சோத்திரம், ஆண்டவருக்கு பெரிய நோக்கம் உண்டு. மொர்தெகாய் மூலம் ஒரு கண்டிப்பின் வார்த்தை வருகிறது. எஸ்தர் ராஜாச்சியே, இன்றைக்கு நீ மௌனமாயிருந்தால் யூத குலத்திற்கு வேறொருவனை எழுப்பி தேவன் ஆமென் ரட்சிப்பு கொண்டு வர அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீ மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருந்து இந்த ராஜ மேன்மையை அனுபவித்தால் நீயும் உன் குடும்பமும் அழிந்து போவாய்ங்கிறார். எச்சரிப்பு விடுகிறார். What is our responsibility for this church? இந்த சபைக்கான உங்களுடைய உத்தரவாதம் என்ன? That is my question. எப்பப்ப எது தரணுமோ அதை தருவார். ஆமென். சோதரி, சபைக்கு நீங்க செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு உதவி ஜெப உதவி. ஆமென். ஆமென். மீதி உள்ளதை கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. நம்ம மௌனமா இருந்தால் திடீரென்று யாரையும் எழுப்ப வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம மௌனமா இருக்கக்கூடாது. திருச்சபையில விசுவாச மக்கள் ஏதாவது ஒரு விதத்தில் கரங்களை நீட்ட வேண்டும். ஜெபத்தில, கொடுப்பதில், உற்சாகப்படுத்துவதில். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பில் நிலைத்திருங்கள். கர்த்தர் கொடுத்த உங்களுக்கு ஊழியத்தில் நிலைத்திருங்கள். தன்னார்வமாக வந்து செய்யுங்கள். யாரும் உங்களை பிடிச்சு தள்ளக்கூடாது. ஸ்தோத்திரம். போன் கால் பண்ணாமலே, ஓ கர்த்தருக்காக நான் இதை செய்ய வருகிறேன் என்று எத்தனை பேர் அர்ப்பணிக்க முடியும்? அதற்காகத்தான் இந்த வாழ்க்கை, அதற்காகத்தான் இந்த பெரிய நல்ல வசதிகள், நல்ல பிசினஸ், நல்ல வாகனங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுத்த காரணம் என்ன? ஓ, இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் வேறொருவனை கொண்டு ஆண்டவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். மௌனம் இருக்கக்கூடாது. சபைக்கென்று உத்தரவாதம் எடுக்கணுங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். உங்களுக்கு கொடுத்த பலன் கொடுத்திருக்கிறாரே, ஒண்ணுமே கொடுக்கலன்னு சொல்லாதீங்க. பலன் கொடுத்திருக்கிறாரே, உங்க பலத்தை இதில் ஊற்றுங்கள். அதற்காகத்தான் இந்த ராஜமேன்மை, அதற்காகத்தான் இந்த தயை, அதற்காகத்தான் மனுஷர் தயவு, தேவ தயவு, இந்த ராஜ மேன்மை, ராஜ கிரீடம், அரண்மனை வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை எல்லாம் ஓ கர்த்தருடைய ஜனங்களுக்காக முன்னணியில் இருந்து செயல்படுவதற்காகவே தான். அல்லேலூயா. ஆமென். அதை விட்டுட்டு எனக்கு டைம் இல்லை, என்னால் முடியாதுன்னு சொல்லாதீங்க. கண்டிப்பா நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். சபைக்கான வளர்ச்சிக்காக நாம் என்ன செய்தோம், அல்லது ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? தேவ ஜனம் மௌனமா இருக்காதீங்க. கொடுக்கப்பட்ட நாட்களில் நாம் ஊக்கமாக ஜெபிப்போம். தேசம் கர்த்தருக்குரியது. ஹல்லேலூயா. 14 வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமென். எஸ்தர் 4:14. நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அல்லேலூயா. இவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. ஸ்தோத்திரம். இருதயத்தில் பாரப்பட வேண்டும். தேசத்துக்காக, நம்முடைய கிறிஸ்தவ மக்களுக்காக பாரப்படணுங்க. ஊழியங்களுக்காக நாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். ஆமீன். ஒருங்கிணைந்து களப்பணியாற்றுவோம்.
ஆத்துமாக்களை கர்த்தருக்கு நேராய் நாம் ஆதாயம் செய்வோம். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கிறாருங்க. அதற்காகத்தான் இந்த பலன் கொடுத்திருக்கிறாரு. வேலை சும்மா நம்ம ஆசீர்வாதம் இருப்பது நல்லதுதான். ஆனால் இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸில் இந்த யூத குலம் முழுவதும் அழிய போகிறது. எஸ்தர் ராஜாத்தி வீறு கொண்டு எழுகிறாள். அவளுக்குள்ள இருந்த நல்ல சுபாவம் என்ன அப்படின்னா, அப்படியே கீழ்ப்படிஞ்சிருவான். வளர்ப்பு தந்தை தான், நல்ல உயர்வு, ஆனாலும் இருதயத்தில் அப்படி ஒரு கீழ்ப்படிதலுங்க. அந்த வசனத்தை வாசிக்கலாமே. சோத்திரம். அவள் எப்படி கீழ்ப்படிந்து நடக்கிறாள் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2:20. எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வோத்தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தால் எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தான். இப்பொழுதும் அப்படின்னா ராஜ மேன்மை இடத்துல இருக்கிறார், ராணியா இருக்கிறார். இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடக்கிறார். சீக்கிரமாய் நம்மை உயர்த்துவார், நல்ல பிசினஸ் தருவார், நீங்க நிறைய கோடி கோடியாக சம்பாதிப்பீங்க. சோத்திரம். எல்லா மேன்மையில ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய சோத்திரம் கிறிஸ்தவத்துக்காக, சோத்திரம் வரப்போகிற எல்லா அழிவுக்காக நாம் மன்றாடி ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் உங்களுக்கு சம்பாத்தியம், அதற்காகத்தான் உங்களுக்கு பலன், உங்களுக்கு வேலை, வருமானம், குடும்பம் எல்லாம் கர்த்தர் கொடுத்து அதற்காகத்தான். இப்பொழுது நல்ல கவனிங்க. எஸ்தர் ராஜாத்தியிலிருந்து நல்ல சிறந்த பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். உடனே அவள் ஒரு முடிவு எடுக்கிறாள். என்ன முடிவு? 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீர் போய் மொர்தெகாய் அவர்களே, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடிவர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பே நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். அல்லேலூயா. 3 நாள் உபவாசங்கிற அந்த ஒரு வார்த்தை தாங்க ஸ்பிரிச்சுவல் வேர்டு. மற்றது எதுவுமே கிறிஸ்தவத்தை குறித்த வேர்டே இல்லை எஸ்தர் புத்தகத்தில். அந்த ஃபாஸ்டிங்கிற ஒரு வேர்டு தான் இங்க இருக்கு. கவனிங்க. செத்தாலும் சாகிறேன் என்று துணிந்தால் விளைவு மீண்டும் அவளுக்கு கிருபை கிடைத்தது, தயவு கிடைத்தது. அல்லேலூயா. என்ன தயவு? ராஜா கூப்பிடாம யாரும் அந்த அரண்மனை வாசலுக்குள்ள பிரவேசிக்க கூடாது. ராணியா இருந்தாலுமே 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு. இதுல இருந்து ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். எந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றதுக்கு முன்பாக காட்ஸ் பிரசன்ஸோட போனா அது எல்லாம் நமக்கு எளிதா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். Be in the presence of God before facing problems. உன்னுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு முன்பாக நீங்களும் நானும் தேவ பிரசன்னத்தோடு நாம் கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல ஜெபத்தோடு போங்க. மீண்டும் நம்முடைய ராஜாவின் கண்களிலே தயை கிடைக்க பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? தயை எப்படி கிடைக்க வேண்டும்? தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவர்களுக்கு தயை கிடைக்கும். இவள் போய் அப்படி நிற்கிறா. உடனே ராஜா ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார். அடுத்த அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அடுத்த அதிகாரம் 2 வசனம். ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜா கேட்கிறார். இப்போ ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? What do you want? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். அல்லேலூயா. தேவன் நமக்கு தயை செய்யும் போது நாம் அவருடைய நாமத்திற்காக கேட்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். ஆமென். உடனே கேட்டாளா? கவனிங்க. எஸ்தர் ராஜாத்தி ரொம்ப மெச்சூர்டு பர்சன். நம்மன்னு அவசரப்பட்டு உடனே பாதி எழுதி வச்சிருங்க அப்படின்னு அப்படி கேட்கிறார்.
ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் 127 நாடுங்க, 65 நாடு கேட்டா தந்துருவார் பாரு. ஆனா கேட்கல. எவ்வளவு மெச்சூர்ட். என்னத்தான் நமக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் சில வேளைகளில் ரொம்ப நிதானமா நம்ம சூழ்நிலைகளை கையாள வேண்டும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அவசரப்பட்டு போய் உடனே அது வேணும் இது வேணும் எல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு வந்துடக்கூடாது. ரொம்ப மெச்சூர்டு, நல்ல முதிர்ச்சி நமக்கு வேணுங்க. சில சொல்லுவாங்களே, சிறுபிள்ளத்தை நம்ம சைல்டிஷா இருக்காம பாரு அப்படிமா. சின்ன பிள்ளைகள் தான் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படியே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணும். நீங்களும் நானும் எடுக்கிற முடிவுகள் எப்படி இருக்கணும்? நிறுத்தி நிதானமா எடுக்கிற முடிவுகள் ஆசீர்வாதமான முடிவுகள். ஆமென். எஸ்தர் ராஜாத்தி நல்ல திருஷ்டாந்தமா இருக்கிறார். ராஜா கேட்கிறாரு, ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும்? What do you want? What is your request? பாதி கேட்டாலும் உனக்கு தரேன் அப்படிங்கிறார். நிறுத்தி நிதானமா தேவனுடைய வேலைக்காக காத்திருக்கிறார். ஏன்னா ஆமான் அங்க தூக்குமரம் செய்யறான் பாருங்க, எல்லாம் பர்ஃபெக்டா நடக்குங்க. ரொம்ப டிராமாட்டிக், ரொம்ப அருமையான ஒரு நாடகம். அப்படி இருக்கும், அழகா இருக்கும். இதுக்கு பின்புலத்தை நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தருடைய கரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். அதின் வேலையிலே கர்த்தர் அதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற தேவன். அல்லேலூயா. நமக்கு காலம் தாமதம் போல தோன்றலாம். என்ன எஸ்தர் ராஜாத்தி அமைதியா இருக்கிறாளே, மௌனமா இருக்கிறாளே, போட்டு உடைக்க வேண்டியதானே? கர்த்தருடைய வேலைக்கு காத்திருக்க வேண்டும். தேவ ஜனம் காத்திருக்காம அவசரமா முடிவெடுக்க கூடாது. அவர் அதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். ஆமென், ஸ்தோத்திரம். பொறுத்து இருக்கிறார், அதெல்லாம் நமக்கு தெரியும். மீண்டும் தயை கிடைக்கிறது. அவர் சொல்றா, திருப்பி நான் உங்களுக்கு ஒரு விருந்து வைப்பேன், அதிலே நீங்க வரணும் அப்படிங்கிறா. விருந்து வைக்கிறா. விருந்தில் ஆமானை மட்டும் கூப்பிடுறா. ஆமான் இருதயத்தில் என்னன்னா, என்ன மட்டும் கூப்பிட்டு இருக்காங்க ராஜாத்தி. எதுக்கு? வேட்டு வைக்க. அதுக்கப்புறம் தான் தெரியும். கவனிங்க, ராஜாத்தி எஸ்தர் ராஜாத்தி எல்லாம் பொறுமையா ஹேண்டில் பண்றா பாரு. திருச்சபை மணவாட்டியாகிய எஸ்தர் ராஜாத்திக்கு ஒப்பனையாயிருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். நிறுத்தி நிதானமா செயல்படணும். நம்முடைய நோக்கம் என்ன? ராஜாவை பிரியப்படுத்தி விட்டு தான் நம்முடைய விருப்பத்தை சொல்லணும். அல்லேலூயா. ராஜா யாரு? ராஜாதி ராஜா கர்த்தர். அல்லேலூயா. அவர் கேட்பார், உனக்கு என்ன வேணும் கேளும்பார். இருக்கட்டும். அவருடைய இருதயத்தை குளிர பண்ணாம எதுவுமே கேட்கக்கூடாது. அவருடைய இருதயம் குளிரணும் அப்படின்னா நம்ம வீட்டில் நல்ல விருந்து சாலை வைத்து அவரை வரவேற்று திருப்தியான ஆகாரம் கொடுத்து என் தேவனை பிரியப்படுத்தும் போது தேவனுடைய சித்தப்படியே காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். ஆமென். திருப்பி ஒரு விருந்து வைக்கிறா. சொல்லி முடிக்கிறேன். அதுல மீண்டும் ஆமான் வருகிறான். ஸ்தோத்திரம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப சொல்றா, இப்படி உமக்கு விரோதமா ஒருத்தன் எழும்பி நிக்கிறான், எங்க குலத்துக்கு விரோதமா எழும்புனா கூட பரவாயில்ல, அகாஸ்வேரு ராஜா அவர்களே, உமக்கு விரோதமாய் ஒருவன் இருக்கிறான், யார் அவன் அப்படிங்கிறார். தோ இங்க இருக்கிறான் பாருங்க ஆமான் அப்படிங்கிறார். உடனே சாப்டர் க்ளோஸ். ரொம்ப எவ்வளவு அந்த ஆமான சொல்றப்ப எவ்வளவு நிறுத்தி நிதானமா சொல்றா பாரு. அந்த வசனத்தை வாசித்து நம்ம முடிச்சிருவோம். 7ஆம் அதிகாரம் வாசிங்க. ஸ்தோத்திரம். 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம் அடிமைகளாக வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்தை அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றாள். பாத்தீங்களா? அப்படி அவனை காண்பித்து கொடுக்கும்போது ராஜா ஸ்தோத்திரம் அவனுக்குரிய தண்டனை கொடுக்கிறார். அப்ப சொல்றாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆமான் செய்வித்த அதே தூக்கு மரத்தில் ஆமனை தூக்கி போட்டார்கள். அவன் செத்தான். அவனுடைய வீட்டை எஸ்தர் ராஜாத்தி பேருக்கு எழுதி கொடுக்கிறார். நம்மனா வீடை வாங்கிட்டு ஓடிடுவோம். அவன் அப்பவும் திருப்தி ஆகலை. கவனிங்க, ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. நம்மை நாம் தாழ்த்தும் போது, தேவ பிரசனத்தில் இருக்கும்போது, உபவாசிக்கும் போது ஆண்டவர் ஒவ்வொன்றா கொடுத்துட்டே இருப்பார். ஆனா அதற்காக நீ அழைக்கப்படவில்லை. அல்லேலூயா. அதற்காக உன்னை தேவன் தெரிந்து கொள்ளப்படவில்லை. யூத குலம் காக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அவர் God is a protective care of God.
providence of God, பாதுகாப்பை தருகிற தேவன். ஒரு உன்னை போல சோதர உன் ஜனம் அழிந்து கொண்டிருக்கும் போது நீ மாத்திரம் சுகபோகமாக வாழ்வதற்காகவா? வீடு வசதிகள் இல்லை. வீட்டை எழுதி கொடுக்கிறார். ஆமானுடைய வீடு பெரிய வீடு, அதை எஸ்தர் ராஜாத்திக்கு கொடுக்கிறார். அவ திருப்தி ஆகல. கவனிங்க, இந்த வசனம் நமக்கு திருஷ்டாந்தமான வசனம். நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் நாம் திருப்தி ஆகிவிடக்கூடாது. நமக்கு கொடுக்கிற மேன்மைகள், நல்ல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்ல திருப்தி ஆகிவிடக்கூடாது. அதையும் தாண்டி ஒரு காரியத்தை சபை செய்ய தேவன் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி செய்தால் என்ன செய்தால்? 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 8:3. பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாக்கியனான ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அவன் இன்னும் ஒரு சில மாசத்துல எங்க குலத்தை அழிப்பேன்னு சொல்லியிருக்கான் ராஜாவே. அந்த ஆணையை குலைச்சிருங்களேன் ப்ளீஸ், அதை கிழிச்சு போட்டுருங்க ரெக்வெஸ்ட் பண்றான். இவளுக்கு வீடு கிடைத்தது, வளர்ப்பு தந்தைக்கு 2ஆம் வசனத்துல நல்ல பதவி கிடைத்தது. அதோடு அவர்கள் திருப்தியாகவில்லை. தயை கிடைத்தது நோக்கம் என்ன? ராஜ மேன்மை கிடைத்தது நோக்கம் என்ன? ஓ, வீடு கிடைத்தது நோக்கம் என்ன? அழிந்து போகிற ஜனங்களுக்காக யார் பரிதபிப்பார்கள்? ஆமென். என் குலம், என் யூதகுலம் அழிய வேண்டும் என்று ஆமான் தீட்டின, உமது மோதிரத்தினால் தீட்டின ஆமென் அந்த கையெழுத்தை குலைத்து போடுங்க ஆண்டவரே என்று சொல்லி அழுது பாதத்தில் விழுந்து கெஞ்சினான். அல்லேலூயா. விளைவு நமக்கு தெரியும். இந்த அதிகாரம்லாம் முடியும் போது சந்தோஷத்தோடு முடிகிறது. ஆமென். ஒரே நாளில் எல்லா தேசத்துக்கும் ஆட்களை அனுப்பி, மெசஞ்சரை அனுப்பி அதெல்லாம் குலைத்து போட்டு சூசான் நகரம் மிகவும் ஆர்ப்பரித்தது. ஹல்லேலூயா. 15ஆம் வசனத்தை வாசிப்போம். 15ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. ஒரு எஸ்தர் ராஜாத்தியின் அர்ப்பணிப்பு, ஒரு எஸ்தர் ராஜாத்தியின் 3 நாள் உபவாசம், ஒரு எஸ்தர் ராஜாத்தியின் ஆமென் அந்த துணிவு, செத்தாலும் சாகிறே, இந்த ராஜ மேன்மை எனக்கு கொடுத்தது, இந்த ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுத்தது, என் குலம் அழியக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம். என் குலத்துக்கு வருகிற அழிவை நான் காண முடியாது என்று சொல்லி ஒரு விசுவாச சூழலை எடுத்து செயல்படுகிறாள். விளைவு முழு அந்த யூத குலம் காப்பாற்றப்பட்டது. அல்லேலூயா. நல்ல உயர்வை தருவார், விசுவாசிக்கிறீங்களா? நல்ல உங்களுக்கு பணத்தை தருவார், விசுவாசிக்கிறீங்களா? நல்ல சுகத்தை தருவார், நோய் நொடி இல்லாமல் நல்ல பூர்ண ஆயுசோடு. கர்த்தருடைய வருகை தாமதித்தால் 90+ தான் நீங்க வாழ்வீங்க. அல்லேலூயா. அப்படி வாழும்போது எதற்காக என்றால், ஓ, அழிந்து போகிற ஜனத்தின் ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் வேறொருவனை எழும்ப பண்ணுவார். கடைசி யூத குலம் எப்படி முடிந்தது? 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ராஜாவின் வார்த்தையும் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடப்படும் நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம், அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். அல்லேலூயா. அப்படி பாருங்க, ஸ்தோத்திரம், காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பயந்த காரியங்கள் ஆண்டவர் செழிப்பை கட்டளையிடுவார். விசுவாசிக்கிறீங்களா?
நீங்கள் பயந்து அற்பமாய் நினைத்து உங்க வாழ்க்கையே குறித்து ஸ்தோத்திரம் அற்பமாய் நினைத்து வந்திருக்கலாம். அதே அற்பமாக நினைக்கப்பட்ட, நீங்களாகவே நினைக்கப்பட்ட அதே அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாறும், காரியம் மாறுதலாய் முடியும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும், உங்களுக்கு களிப்பு உண்டாகும், உங்க வீட்டில் நல்ல விருந்துகள் உண்டாகும். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. ஓ சபை, நல்ல கரங்களை தட்டி உனக்கு தயை உண்டு, மனுஷனுடைய தயை உண்டு, ராஜாவின் தயை உண்டு, ஒரு செழிப்பு உண்டு. உன்மேல் இருக்கிற எல்லா ஆக்கினை தண்டனைகள் நியாய தீர்ப்புகள் ஆண்டவர் எல்லாம் மாற்றி போடுகிறார். உன்னை சந்தோஷமாய் தேவன் மாற்றுகிறார். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, ஏகாயின் தயை கிடைத்தது, மனுஷர் தயவு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிடைப்பதாக என்று நாங்கள் மனதார பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, ராஜாவின் தயை கிடைத்தது ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மற்ற எல்லா ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான், அதிக தயை பட்சம் கிடைத்தது. உமது பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட கிருபைகள், வரங்கள், இரக்கங்கள் பெருகட்டும் சுவாமி. ஆண்டவரே, அவங்க செய்கிற தொழில், வருமானம், வேலை எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. மற்ற எல்லாரை பார்க்கிலும் இவர்களுக்கு ஆண்டவர் விசேஷித்த கிருபை இருக்கிறது என்பதை புறஜாதிகள் கண்டு உம்மண்டையிலே வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், எங்களுக்கு கிடைத்த நாளை நாங்கள் மௌனமாயிராதபடி தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு கிருபை செய்வீராக. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அப்பா. ஒவ்வொரு நாளும் அதிகமாய் உமது பிள்ளைகள் வேதத்தை தியானிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்தை பார்க்கட்டும் சுவாமி. எஸ்தருடைய ஆண்டவர் புஸ்தகத்தில் ஆண்டவரே, தேவன் வெளிப்படாவிட்டாலும் அவருடைய கரம் மறைந்திருந்து செயல்படுவதை நாங்கள் பார்த்தோமே. அப்படி எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய செயலின் முடிவை நாங்கள் பார்த்து ஆண்டவர் அநேகருக்கு சாட்சி சொல்ல உதவி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.